இப்ப கூட நான் ஃப்ரீ பஸ்ல வரேன். சிஎம் பார்க்கணும்னு நான் ஃப்ரீ பஸ்ல வரேன். எங்க அம்மா வீட்டுக்கு வண்ணார்பட்டி போனா நான் ஃப்ரீ பஸ்ல போறேன். கும்பத்தூருக்கு போய் காயெல்லாம் வாங்கினோம்னா நான் ஃப்ரீ பஸ்ல போறேன். எல்லாத்துக்குமே ஃப்ரீ பஸ் தான். 1000 ரூபாய் கரெக்டா எனக்கு கேஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படி தவறுனா எனக்கு வெளியே போறதுக்கு செலவுக்கு யூஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே இந்த 1000 ரூபாய் யூஸ் ஆகுதுப்பா. சிஎம் தான் வரணும். ஏதோ ஒரு பொம்பளை சொல்லுது அந்த 1000 ரூபாய் எதுக்கு? அவளை கேட்டாங்க. எங்க சிஎம் எங்களுக்கு கொடுக்குறாரு, நாங்க வாங்கிக்கிறோம். அவ யாரு அவ சொல்றதுக்கு? அவர் என்னப்பா செய்யல? எல்லாமே செய்துக்கிறாரு. முதியோருக்கு வீட்லயே போய் மருந்து எல்லாம் கொடுக்குறாரு. ரேஷன் கடைக்கு வீட்லயே போய் பொருள் கொடுக்குறாரு. இது மேல என்னப்பா வேணும்? எங்களுக்கு பக்கா பாதுகாப்பு இருக்குது. கண்டனா இங்க வந்துட்டு வீட்டு உள்ளே பூந்துட்டு போயிடுவாங்க. 12 மணிக்கு எங்க பொண்ணு ஐடிஐல வேலை செஞ்சுட்டு வருது. 12 மணிக்கு வருது, தைரியமா வருது. எங்க சிஎம் தான் வரணும். அப்படி சிஎம் வரல நாங்க டீ குடிக்க கூட ரெடி. எல்லா வசதியும் பண்றாருப்பா. அவரு தான்பா வரணும். அவரு தான் ஆட்சி ஆளணும். அவரு தான் வரணும். அவரு வந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். இவ்வளவு தைரியமா பேச முடியும். எங்க ஜெயிலுக்கு போனா கூட நாங்க போவோம். சிஎம் கோசம். சிஎம் தான் வரணும்.